ஜனனி, அவ பாட்டியும் கரெக்ட் பண்ணிட்டா. மொத்த ஜோலியும் முடிஞ்சிருச்சு. என்ன மங்க, உன் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நாத்தனார்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன், உங்களுக்கு என்னம்மா? ஆமா, இப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே வெறுங்கையோட கிளம்பி போறியா? அப்புறம் வேற என்ன செய்ய சொல்றீங்க? விசாலாட்சி அழகா பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கா. அப்படியே அவளை பேசி முடிச்சிட்டு போயிடுடி. 2 குடும்பமும் என்னைக்கும் ஒண்ணு சேர்ந்திருக்கும்ல. காவேரிய பார்த்த உடனே எனக்கும் அதான் மனசுல பட்டுச்சு. அவ என் பையன் சுபாஷுக்கு பொருத்தமா இருப்பாளேன்னு கூட தோணுச்சு. விசாலாட்சியும் அண்ணனும் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்களோன்னு தெரியாமதான் நான் பேசாம இருக்கேன். அண்ணி, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? காவேரிக்கு மாப்பிள்ள பாக்கணும்னு வீட்டுல பேச்சு வந்துச்சு. அப்போ நான் என் அண்ணன் மகனை தான் என் பொண்ணுக்கு கட்டி வைப்பேன்னு சொன்னேன். அதுக்காக தான் என் வீட்டுக்காரரு என் அண்ணனையே தேடி வந்தாரு. அப்படியா? ஓ மனசுலயும் இதுதான் இருக்கா? அப்புறம் என்ன, இன்னைக்கே பேசி முடிச்சிருவோம். பேசிடலாம். சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே, கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாசமலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. மச்சான் வாங்க. போலாம். என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓகேவா? ஓகேவா? ஓகேதான். நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட துளசி. ஆனா நான் சொல்றேன்,
உனக்கு அந்த அம்மனோட அனுகிரகம் நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பண்ணிட முடியாதுமா. அம்மா சரியா சொன்னம்மா, எனக்கும் அதுதான் தோணுச்சு. துளசிக்கு ரொம்ப நல்ல மனசு, அதனாலதான் அவங்க முயற்சி பண்ற அத்தனையும் நடக்குது. இவ சும்மாவே ரொம்ப நாட்டாமா பண்ணுவா, இதுல இந்த குடும்பத்தை வேற ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாளா? இனி கொஞ்ச நாளைக்கு இவளோட ஆட்டம் தாங்கவே முடியாது. சிவா, அப்பா நாளைக்கு மச்சான் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க, ஏற்பாடுலாம் தடபுடலா இருக்கணும்டா. அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கவலையே படாதீங்க. இத பாரு, ஆடு கோழி மீனுன்னு ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம ரெடி பண்ணிடுங்க. நிச்சயம் பண்ண வரும்போது வெஜிடேரியன் தான் பண்ணணும். ஓ, சமையல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க மத்த விஷயத்தையெல்லாம் பிளான் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். என்னம்மா சொல்லு. இனி இந்த வீட்டுல நீ சொல்றபடிதான் நடக்கும். சொல்லு. அந்த கடத்தல் சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே அப்செட்டா இருக்கா. அவ யார்கிட்டயும் சகஜமாவே பேசுறது இல்ல. இந்த சமயத்துல கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசினா அவ நிச்சயமா வேண்டாம் தான் சொல்லுவா. அதனால நாளைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாமே.